சுகா லைஃப் ஸ்டைலில் ஆல்ரெடி போட்ட ரெசிபி தான் என்னோடய ஃபேவரட்டான ரெசிபி. நம்ம இந்த ஏரியா சென்னை இந்த மாதிரி ஊர் பக்கம் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா உப்பு உருண்டை. நான் குக் வித் கோமாளியோ இல்லை எதுலேயோ தான் சம்திங் பார்த்தேன், நீர் உருண்டை சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது என்னமோ உப்பு உருண்டை தான். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு இதில் பார்த்திங்கன்னா மெயின் ரெசிபி தேங்காய். எனக்கு பார்த்திங்கன்னா சின்ன பசங்க சாப்பிட்றதால தேங்காய் அதிகமாக போட்டால் அவங்க விருப்பமாக சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் போட்டுருந்தேன். தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, தேங்காய் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நிறைய காஞ்ச மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். நான் பசங்களுக்கு காரமாக இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டேன். தேங்காவை போட்டு நல்லா வதக்குங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி என் பசங்களுக்கு லீவ் விட்டுருந்தாங்க. எதனா ஸ்பெஷலாக செய்யுங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வீட்டு உள்ளே இருந்து செஞ்சோன்னா அவங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அவங்க எல்லாரையும் மொட்டை மாடி கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல செய்யும் போது அவங்களும் கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டே செஞ்சோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வதங்கின பிறகு உப்பு போட்டுட்டு நார்மல் இடியாப்ப மாவு தான் கடையில் கிடைக்கும்ல அந்த மாவு தான். ஒரு டம்ளர் மாவுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடம் தான் மாவு பார்த்திங்கன்னா உப்பு, இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பெரியவங்க சாப்பிடும் போது நல்லா காரசாரமாக இருக்கும். நான் சின்ன பசங்க சாப்பிட்றாங்கன்னு காஞ்ச மிளகாவே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரெசிபி. அப்போல்லாம் நாங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது அம்மா பசிக்குது அப்படின்னு கேட்டோன்னா அம்மா உடனே ஈஸியாக செஞ்சு கொடுக்குற ரெசிபி. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கிரைண்டர்லாம் இல்லைனா சின்ன பிள்ளையில் அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா உரலில் தான் ஆட்டி இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. மோஸ்ட்டாக இட்லிக்கு மாவு அரைக்கிறாங்க அந்த மாதிரி டைமில் சேர்ந்து இதையும் செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ரெசிபி. உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னா கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் பார்த்திங்கன்னா மாவு தொட்டு பாருங்கள். தண்ணியில் கை வச்சுட்டு தொட்டு பார்க்கும்போது ஒட்டாலைன்னா எடுத்து தனியாக வச்சு ஆறட்டும்னு சொல்லிவிட்டு நான் பார்த்திங்கன்னா வீடியோவில் எப்படி உருண்டை பிடிக்கிறேன் நார்மலாக தான் எடுத்து ரவுண்டாக இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டாவே போதும். இந்த பாருங்கள் இதே மாதிரியே பிடிச்சி தனியாக எடுத்து வச்சு நல்லா இட்லி தட்டில் இட்லி எப்படி வேக வைப்போமோ கீழே தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த உருண்டையை வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா போதும். நமக்கு ரொம்ப சாஃப்டாக ஒரு உப்பு உருண்டை கிடைக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் அப்படியே சாப்பிடுவோம். என் பசங்களுக்கு நான் பழக்கப்படுத்தி விட்டது என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார சட்னி அரைச்சி வச்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக அதுவும் செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப பசங்க விருப்பமாக சாப்பிட்டாங்க. பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணேன். பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு மாவு வெள்ளையாக இருந்ததுக்கும் இப்போ வெந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கார சட்னிக்கு எண்ணெய் விட்டுட்டு நார்மல் கார சட்னி தான், ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணலை. ஒரு ஆனியனை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய் போட்டுக்கிட்டேன். பாருங்கள் இந்த வீடியோவில் மொத்தமாகவே போட்டுட்டேன். அந்த அளவுக்கு வெங்காயம் வதங்க கூட இல்லை, அதுக்குள்ளவே நான் போட்டுட்டேன். அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு நான் பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், மாடியிலே இருக்கிறோம், கீழே எங்கடா இறங்குறதுன்னு சொல்லிவிட்டு உரலில் தான் போட்டு ஆட்டியிருந்தேன். பசங்களும் பார்த்திங்கன்னா நான் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் அவங்களும் வேறு நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே அட்டகாசம். எப்படியோ நாங்கள் கொஞ்சம் பொழுதோடு ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமே ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமிங்லாம் மீறி தான் நான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸே கொடுத்தேன் இன்றைக்கி. ரொம்ப ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அவங்களும் என் கூட சேர்ந்து செஞ்ச மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக ரசித்து சாப்பிட்டாங்க. நார்மலாக நான் வீட்டு உள்ளே இருந்து கொடுத்துருந்தேன்னா அந்த அளவுக்கு சாப்பிட்ருப்பாங்களான்னு தெரியல. இன்றைக்கி ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க. ஆனால் ஒரு வழியாக ஆகிட்டேன் ஆட்டுறதுக்குள்ளே. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரையெல்லாம் ஆட்டினேன். ஏதோ ஓரளவுக்கு வந்தது, ரொம்ப பெருசாலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மிக்ஸினா ஒரு 2 நிமிஷம் சுவிட்சு போட்டால் முடிஞ்சிடும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு கொடுத்தேன், ரொம்பவே பிடிச்சிருந்து. பையன் சும்மா எடுத்து வாயில் வச்சதுமே நல்லா இருக்குமான்னா என்னமோ ஒரு வழியாக செஞ்சு கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.